ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் எங்களுடைய ரதியம்மாட வீட்டு முற்றத்துக்கு முன்னே தானே காய்ச்சி கொண்டிருக்கோம். அதாவது என்ன கொச்சிக்கா சாம்பல், இது சம்பளக்குரிய பொருட்கள் என்ன ரதியம்மா. ஓகே, தேங்காய் பூ போடுவோம். தேங்காய் பூ இதோட 2 சோறு சாப்பிடலாம் மகளே, அவ்வளோ டேஸ்டாக இருக்கு உண்மையா. உருளைக்கிழங்கும் தக்காளி பழம் சோதி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழம் போட போகிறோம் நாங்கள். ரெண்டாம் பால் விடுமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் 2ஆம் பால் மக்களே. 2ஆம் பால் விடுறோம். இப்போ இன்றைக்கு நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு குடி பிடிக்க அப்புறம் ரதியம்மா என்ன சமைச்சு தரப்பீங்க இன்றைக்கு? இன்றைக்கு நாங்கள் புட்டும் வச்சு உருளைக்கிழங்கும் கிழங்கும் சொதி வச்சு சம்பளம் போட போகிறோம்மா. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே இன்றைக்கு எங்களோட ரதியம்மா வந்து உருளைக்கிழங்கும் தக்காளி பழம் சோதி, அதாவது என்ன கொச்சிக்கா சாம்பல். சம்பலுக்காண்டி இந்த கொச்சிக்கா பச்சை மிளகா எடுத்துக்கிங்க ஏன்னு காஞ்ச மிளகாய். ஓகே, அதை ஃபுட்டை வந்து அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரத்தில் காலையிலே வச்சுட்டாங்க. நாங்கள் வாரத்துக்காக வேண்டி காலையில் வச்சுட்டாங்க. அப்போ நாங்கள் போய் அதுக்குரிய கறிகள் தான் செஞ்சு காட்டப்போம். உண்மையிலேயே மக்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதிகமாக கடும் ஒரு என்னென்னு சொல்கிறது உண்மையிலே இயலாத நிலைமையில் நிற்காங்க. அதுவும் வந்து சொன்னாங்க இன்றைக்கு தம்பி நான் உங்களுக்கு சமைச்சு தரணும்டா. மற்றது எங்களோட வீடியோ பார்க்குற மக்களும் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க கட்டாயம். எங்களோட சமையலில் எங்களோட சமையல் ஜாம்பவான் ரதியம்மாவை காட்டலையேண்டு கோவிப்பாங்க. அதனால் நாங்கள் இன்றைக்கு ரதியம்மா காட்ட வந்திக்கும். ரதியம்மா சந்தோஷம் தானே? நல்ல சந்தோஷமா. எங்களோட மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க ரதியம்மா? மக்கள் நல்ல அன்பான மக்கள், நல்ல அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரதியம்மா மீண்டும் வந்திருக்கேனே. நாளைக்கு பிறகு மீண்டு வந்து எல்லாரையும் மிஸ் பண்ணினேன். மீன் பட்டக்குள்ளையில நிறைய மிஸ் பண்ணினேன். ஏண்டா எங்கட மகன் எங்களுக்கு மீன் பட்டி தரல, ஆனா மீன் பிடிச்சு கொண்டு நல்லா தந்திருக்காரு. மீன் பட்டி தரல, நல்ல அருமையாது வெட்டுறது. இனி வரட்டுமா நான் குடும்பம் வெட்டுறது ரெண்டு யோசித்தேன்டாவும். ஆனா எனக்கு மகனுக்கு ரத்தம் ஓடினதை கண்டா எனக்கு கொஞ்சம் கவலமா இருக்கட்டும் இதுமான். அது என்ன சுங்காமினா கலட்டினது தெரிஞ்சு அடிச்சுது அவனுக்கு. அப்போ அதுக்கு பிறகு இன்னும் வரமாட்டியான்னு நான் கேட்குறேன். வரியா எப்போ வருவாண்டாங்க கேட்குறேன். ரதியம்மாவுக்காண்டி தான் வந்தேன் நாங்கள் இங்கே. மற்றது எங்கட சமையல் எப்படி இருந்தது ரதியம்மா அங்கே? நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த கொக்குஜா மீனை பார்க்க நிறைய பிடிச்சிருக்கு. அது மகன் உப்பாவியலுக்கெல்லாம் வேற லெவல். அந்த மீன் தான் முதல்ல அது கொக்குஜா மீன் கேட்டு பாருங்களேன் பையன்டாரு. கொக்குஜா மீன் படுற குறை வேணும் ரதியம்மா. நம்மட பக்கம் படுறேன் இப்போ படுறல அந்த வெள்ளாவளி. வெள்ளாவளி நான் சொல்லிப்பேன் நான் உங்களுக்கு. வெள்ளாவளி உண்மையில கொக்குஜா வந்து ஃபேமஸாக படுறது. அந்த மசரி மீன் எல்லாம் பட்ட ஆரல் பட்ட அந்த நெடிச்சு பாம்பு மாதிரி ஆரல் தானே அது. ஆரல் விளாங்கன்னு சொல்லலாம். ஆரல் சொல்லலாம். என்ன சொன்னா அந்த மீன்லாம் பார்த்துப்பீங்க வீடியோவில். அதெல்லாம் அந்த ஆரல்ன்ற மகன் மிளகு தண்ணி கரைக்கு எடுக்கிற உரிச்சு போட்டு ஓ ஆரம்பி எடுக்கிற அது பத்திய கறிக்கு எடுக்கிறேன். அது உங்களுக்கு தெரியாதானே? தெரியாதுமா. வெளியே இந்த மீன்களே நிறைய மருத்துவ குணக்கூடிய மீன்கள்லாம் இருக்கும். அது என்னென்னு சொல்கிறேன் நாங்கள் சின்னாக தானே எங்களுக்கு தெரியும். உண்மையிலே ரதியம் வந்துடுதான் சொல்லியிருந்தாங்க. கொக்குஜா மீனெல்லாம் பொறிக்கிறலையா வண்டி உண்மையாக பொறிக்கிறல்ல. ஏனது அது குழம்பு சொதிக்கு தான் போகிற லெவலில் இருக்கும். மாங்காயெல்லாம் போட்டு எண்ணமாக இருக்கும். குழம்பு வைக்கிறல அது குழம்பு வைக்கலாம். சொதிக்கு தான் முதல்ல ஆகுது. சொதிக்கு தான் முதல்ல ஆகுது. இனி என்ன செய்யற சேனு அவசரத்துல 10 மணி 11 மணி ஆகுது. இந்த குளத்தோடைய மீன் படுது இல்லை நேரம் பட்டது. எங்கட அப்பா அந்நேரம் நிறைய கொக்கு சாப்பிடுறாரு. மானை குளத்துல எங்கட அப்பா மூடைய கட்டுவாரு. கருவாடெல்லாம் கொஞ்சம் பெருசா வளரும். படத்துக்கு இருக்கும். இதுவும் பாத்தீங்களா எந்த பிரச்சனை தோண்டல் வாட்டுது. அந்த பாலை தான் வெட்டுற இல்லை அப்படி அதெல்லாம் எண்ணெய் வேற லெவல்ல இருக்கும். பரவாயில்ல. என்னென்னு சொல்ல ரதியம்மா எங்களுக்கு இதே மீன் நேரத்தில் சமைச்சு காட்டியிருந்தாங்கன்னு சொன்னால் நாங்கள் எப்படி வெட்டோன்னு தெரிஞ்சு கொண்டிப்போம். ஆனால் அண்டைய தினம் தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் சமைச்சோம். உண்மையிலே மக்களே எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்பா போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காணொலியில் நாங்கள் பகிர்ந்து கொள்ளுவோம். வீடியோக்கு போகலாம் வாங்கோ. ஓகே, அதாவது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ரதியம்மா சொன்னாங்க வந்த உடனே இன்றைக்கு நீங்கள் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. என்னென்னு சொன்னால் காட்டுக்கு என்னென்னு சொல்கிறேன் மரக்கறி சுயாமிட்டி பருப்பு சாப்பிடுவீங்க. உங்களுக்கு ஏழாம இருக்கும். மற்றது என்னென்னு சொல்கிறேன் இன்றைக்கு நான் சமைச்சு தரணும். நீங்கள் பார்த்துருக்க நான் சமைச்சு தரணும்னு சொன்னாங்க ஆசைப்படுறது அதிகமாக. ஓகே, அவங்களோட ஆசை உங்களுக்கு தெரியும் மக்கள் எல்லாருக்கும். என்னென்னு சொல்கிறேன் எங்கள் ரெண்டாலே அவங்களுக்கு அப்படி விருப்பம்.
ஓகே ரதியம்மா நீங்கள் எதாவது செஞ்சு தாங்க இன்றைக்கு எல்லாத்தையும். அதான் தம்பியாக்களுக்கு புட்டை வச்சு கொடுப்போம். ஃபுட்டை வச்சுடாப்பா சாப்பிடலாம் சாப்பிட்டு எவ்வளோ வேண்டாம். கிட்டத்தட்ட ரதியம்மாவோட நாங்கள் மிஸ் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் இருக்குமா ரதியம்மா? 12 நாள் 12 நாட்கள் இருக்கும். சரி ரதியம்மா வேலையை ஆரம்பிப்பேன் நம்ம. நான் உருளைக்கிழங்கு தோலை ஓகே 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 ஓகே. ரதியம்மாவில் இது மாற்றம் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் அண்டை பார்த்துக்கு இண்டை பார்த்துருக்கோம். மாற்றங்கள் மெலிஞ்சமாயிருக்கு பாருங்க. மெலிஞ்சமாயிருக்கு என்ன முடியும். நாங்கள் எப்படி இருக்கோம் ரதியம்மா? இங்கே கொஞ்சம் உடம்பச்சம் ஐயா உங்களோட கதையை ஒரு நேரம் தான் சாப்பிடுறோம். ஒரு நேரம் தான் சாப்பிட்றோம். ஃபுல் டயட் எங்களுக்கு அப்படிதான் சாப்பிடணுமா இப்போதைய கால இஷ்டத்துக்கு. அதுதான் எந்த நேரம் சாப்பிட்டாலும் கால் அடுப்பு கை அடுப்பு அது உண்மைதான். உடம்ப குறைக்கணும். ஆனால் அதெல்லாம் போய் நம்ம குறைக்க மாட்டோமா. ஆனால் குறையும் ரதியம்மா என்னோட சொல்ல நாங்கள்லாம் ஃபுல் டயட் தான். நைட் 12 மணி 11 மணி தான் சாப்பாடு எங்களுக்கு. அது வரைக்கும் டயட் தான். சில நேரத்துல மதியம் ஒரு 3 மணிக்குள்ள சாப்பிடுறோம். மதியம் என்னது பின்னேரம் தான். நாங்கள் போக்குள்ள தரம் இந்த கத்தியை மிஸ் பண்ணி போயிட்டு நிறைய சிக்கப்படுறதியம்மா. இந்த கத்தியாமா? ஓ இது நான் தம்பி கொடுத்துட்டேன். இது நான் வச்சிருந்த கத்தியமா? இதே மாதிரி இன்னொன்று கொடுத்தீங்களா? ஓ கொடுத்து நான் தானே. எங்களை நம்மாண்ட தொலைச்சி போட்டோம். நாங்கள் இதில் நிறைய பொருட்களை தொலைச்சி போட்டோம். நானும் இந்த சும்மாண்டு இருக்கல மாமா போனது பிறகு வாழை மரம் பட்டுனேன். இந்த மண் பரவி மேடமாய் கட்டிருக்கேன் நான். எங்களோட தம்பியாக்கள் எல்லாம் தெரியும். ஜோ அனுஷனா கடை அண்ணா ஜாக்கள் வந்து மண்ணெல்லாம் பறைக்கான வாசலுக்குன்னு கொஞ்சம் இந்த மழை அடிச்சு மண்ணே இல்லை. ஓ பார்த்தீங்கன்னு தெரியும். இதெல்லாம் சரியான மாதிரி தண்ணி நிற்கும். அதனால மண் கொஞ்சம் பறையினது. இப்போ மாறி காலம் தானே. ஓ மைனி மாறி காலம் தானே. எவ்வளோ குயிக்காக போகுது என்னடா காலங்கள் ரதியம்மா. ஓமா எவ்வளோ குயிக்காக போகுதுடாப்பா. சொதிக்கு எப்படி ரதியம்மா ஓட்டுறது? அது நீட்டிலே மட்டும்லாம் நம்ம இப்படி வெட்டுவோம்மா. சரியா சனு வண்டி இதே வெட்டு தம்பட்டி காணவன். ஓ சரிவா. ஏன் சரியா ஓட்டுறதியம்மா? சரியா வெட்டல. நீட்டா வெட்டினா பொறிவு, இது வெட்டுனா பொறிவு இல்லை. இது அவிக்கணும். இன்னைக்கு உண்மையிலே ஒரு அருமையான சாப்பாடு இருக்கு மக்களே. அதே மாதிரி சொன்னாங்க வந்து நான் என்ன சொல்கிறேன் தம்பியாக இன்றைக்கு நான் வந்த மீன்காரெலாம் விட்டுத்தேன். நாளைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சாப்பாடுன்ட்டு பார்ப்போம் நாளைக்கு தான். என்னதியம்மா? ஓகே உண்மையிலே ரதியம்மா எனக்கு உங்களோட கையால் உப்பவியல் சாப்பிடணும் போல ஆசை ரதியம்மா. நாளைக்கு சமைப்போம்மா. நாளைக்கா? நாளைக்கு இல்லை நம்ம எப்படியா ஒரு ஃப்ரீ டைமில் நாங்கள் போகிறதுக்கு அடி சமைப்போம். சரியாதம்மா? இல்லைடா மாங்காய் இன்னைக்கு ரதியம்மா கிட்ட இன்னைக்கு மேலே நான் அன்னைக்கு பாஞ்சு ஏறி என்ன நாயை தயாரிக்கும். உருளைக்கிழங்கு வெட்ட பயமா இருக்கேன்னு கத்தி கத்தி கொஞ்சம் கூர் கூர் இங்கே இருங்க. உங்களுக்கு கத்தி வெட்டினது எனக்கும் பட்டி சனுக்கும் பண்ண ஒரே நாளில் எல்லாம் அந்த தும்பங்காய் செஞ்ச வேலை. ஓன்றதையம்மா அது கொஞ்சம் சனம் ரதியம்மா அண்டு வெட்டினது நோங்களா. இங்கே மரக்கறில் எவ்வளோ ரதியம்மா ஆகுது? மரக்கறியா? ஓ 150 ரூபாம்மா. கிலோவா? இல்லை நான் 1/2 கிலோ வாங்கினேன். இன்னும் இல்லைடா பாய். அங்கே விலை குறைவு ரதியம்மா. ஹோல்சேல் எடுத்தா நல்ல லாபம். மூட கணக்கில் எடுக்கணும். உங்களுக்கு ஒரு 2-3 மூடை கொண்டு வந்துக்கலாம். ஆனால் மூட கணக்கில் எடுத்து பார்த்தேன் பழுதாயிருங்க ரதியம்மா. உண்மையிலேயே நம்மளோட ஊருக்கு வந்தாடா அதை போல ஒரு சந்தோஷம் இல்லைடா. ரதியம்மாட கையால் சாப்பிட்றேன் நினைச்சாலும் சந்தோஷம்தான். நாங்கள் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட வாட்டி சமைச்சு என்னென்னு சொல்கிறேன் ஒரு டைமு புறையெல்லாம் போயிடுது. ரெஸ்ட் இல்லாமல் அப்படி ஒன்று சொல்கிறேன். ரெஸ்ட் இல்லாமல் சாப்பாடெல்லாம் அடிபட்டு போயிடுது. நான் இங்கே நிற்கிற வரைக்கும் எங்களை ரதியம்மா எங்களுக்கு சமைச்சு போட்டு சந்தோஷப்படுத்துவாங்க. ரதியம்மா ஓகே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு கட் பண்ணி முடியுது போல். அப்படியே எங்களை ரதியம்மா வந்து வெங்காயம் பண்ணுறாங்க. வெங்காயம் போட்டுரும் பார்த்தீங்களா? இந்த வாட்டிக்கு ஓகே வெங்காயத்தை போடணும். இதுக்குள்ள எத்தனை வெங்காயம் ரதியம்மா ஆகட்டும்? 2 வட்டா போகிறேன். சம்பல் போடணுங்கம்மா. சம்பளம் வெங்காயம் சம்பளுக்கெல்லாம் பச்சையை தான் போட்டு வெடிக்கிற ரதியம்மா. அப்போ இன்றைக்கு வந்து பருப்பு சொதியும் சம்பளம் பருப்பு இல்லடா உருளைக்கிழங்கு நல்ல மூடங்கே போகுது தம்பி. இல்ல நான் பார்த்தேன் உருளைக்கிழங்கு வெட்ட தக்காளி பழம் இருக்கு. தக்காளி பழம் பருப்பு போட்டு என்னடா பருப்பும் போடலாம் மக்களே. நாங்க சொன்னேன் மேலே தெரியும் உங்களுக்கு பருப்பு சாப்பிடலாம். அது வந்து எங்கட பயணங்கள்லாம் நாங்கள் பருப்பு சாப்பிடுவோம். இனி
பருப்பு இங்கேயும் சாப்பிட்டு இங்கேயும் சாப்பிடலாம். ஏலா இனி வந்து எங்களோட பயணங்கள் ஆரம்பிச்சா தான் பருப்பு நான் செய்ய விட்டணும். அது வரைக்கும் கண்ணிலையும் காட்டக்கூடாது. கிடைக்கிற மீன் சோதி என்னம்மா? நான் மீன் சோதி நான் ரொம்ப மிஸ் பண்ண அதிகமாக. ஆனால் மாங்காய் கொண்டு போகணுமா? கொண்டு போகணும் தெரியுமா? கொண்டு நஜராயணும். அதுக்கு நம்ம சொதிவிக்கு கொண்டு வைக்கலையா? அழகாய் கழுவ போகுது. நாங்கள் அங்கேயே மாங்கலாம்டா. பழமாய் கிடைக்குண்ணே அங்கே. பழம் மார்க்கெட்டுக்கு உருவட்டை. எங்களை சட்டிமா தான் இந்த கேஸ் அடுப்பில் வச்சோம்மா. அந்த அடியில் துப்பு நான் கத்தலாமா? கத்தலண்ணே. கேஸில் வச்சா வந்து நெருப்புடா என்ன செய்யணும்? நெருப்பு விழுமா அந்த பத்தாது. பத்தாண்டு பாருங்கம்மா. இல்லவா பத்தியா நெருக்கி என்ன நடந்தது? நல்லா பத்தி போயிட்டு புது சட்டி. என்ன நடந்தது? நான் பயத்தாங்க வரட்டுனம்மா சட்டிக்கு ஓட்டு கொஞ்சம் நெருப்பு கொஞ்சம் கூடிட்டு. கடவுளே. அளவோட வைக்கா பத்தாது. மண் சட்டியில் சமைச்சாச்சுமா டேஸ்ட்டாக இருக்கும். என்ன செய்கிறேன், நாங்கள் ஒரு சட்டியை கொண்டு உடைச்சி போட்டோம். உடைச்சிது போட்டு ஏனே வாய்ப்பு கொண்டுறோம் வேணே. உருளைக்கிழங்கு கழுவி போட போகிறோம்மா. தக்காளி பழம் எல்லாம் இறக்க கிட்டாதாம்மா போடுறேன். இப்போ இருக்க தேவையில்லையாது, அது வட்டி வைக்கலாமா? இறக்க கிட்டாதான் போட்டோம். இப்போ வெங்காயத்தை அறிவோம்மா. ஓகே ஓகே ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே, நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து சொதியை வந்து அடுப்பில் ஏற்றப்புறோம். சொதியை செட் பண்ணி வச்சோம்னா அதுக்குரிய அடுத்தடுத்த பொருட்கள் எல்லாங்க அது ரெடி பண்ணிடுவோம் அந்த டைமில் வந்து. அதுங்களா ரதிய மாட்டை விட்டு கை ஒன்று ரதியம்மா அதிகமாக காணுவோம். பயந்தான் எனக்கு கத்தி கொஞ்சம் கூட அது முள்ளு மாய்க்கு முள்ளுக்கு மீன் நல்லா ஒட்டி போடுதுமா. இது இல்லையா அதிகமாக ஒன்று தெரியாது உங்களுக்கு? என்னங்க உங்களோட கத்தைக்கு ஒரு உடஞ்சிட்டு எப்போ வீடியோவில் பார்க்கலையா நீங்கள்? நான் பார்க்கல. மீன் பண்ண வீடியோவில் அனுப்பிச்சேன்டே உடைப்பா எனக்கு தெரியும். நீங்கள் அந்த கடை பார்க்கல நினைக்கிறேன். நான் கண்டு கத்துக்கோ மீன் பட்டினத்தை வெட்டுனது வெட்டுப்பட்டது என்னன்னா அந்த கீழ்பாக்கம் கொஞ்சம் உடஞ்சிது. அது மீன் அதால் வெட்டக்கூடாது, கத்தியாலாம் வெட்டணும். சேவல் அது வெட்டணும். அதால் என்னட்டு தெரிய பார்க்கணும். அது சரியாண்டா, செகில் வெட்டுறது தானே. செகிலும் சிறகு மட்டும் தான்டா அந்த கத்திரிக்கோட. நம்ம ஓட்டு நாங்கள் மீனில் அதிகமாக இருந்த அறுத்து இப்போ வெங்காயம் பட்டியாச்சுமா. நாங்கள் கொச்சிக்காய் விட்ட அப்புறம் இது என்ன வச்சுக்கா ரதியம்மா? இது பீஸ் பீஸ் பண்ண வச்சுக்கா. பீஸ் வச்சுக்கா. அப்போ நாங்கள் நீட்டுக்கு வச்சுக்கா வாஞ்சமே, அது என்னது? அது நல்ல வச்சுக்கா. அது பேர் அதிகமா அது ஒரு சாதி என்ன, அது நல்லா உரைக்கிறோமா. நீட்டுக்கு வச்சுக்கா. இதுவும் உரைக்கும் அதுவும் உரைக்கும். இது பீஸ் ஒன். பீஸ் ஒன் வெள்ளை கொச்சிக்காய் கடுமையாக உரைக்கும். உங்களோட நல்லா காஞ்சி மாந்து வைத்து கொச்சிக்காய் கொச்சி மரம் பலாக்கா ஒன்று உளுந்து கொச்சி மரம் எல்லாம் போய்த்து. கொஞ்சம் வெயில் கூட இருக்குது. என்னம்மா வெயில்? நானும் வந்து பார்த்தேன் வீட்டெல்லாம் என்னடா ஹரிப்பை கிடக்கு. 4 மாசமா இருக்கி வெயில். என்ன ரதியம்மா இப்போ என்னடா எங்களுக்கு நாங்கள் அங்கே நின்று இடத்துன்னு சொன்னால் இந்த நேரம் தண்ணி வரும் எங்களுக்கு. மற்ற இடங்களும் குளிர்ச்சி வந்து அதெல்லாம் காட்டல எங்களுக்கு. ஏன்னா பார்க்குற இடமெல்லாம் பச்சை பச்சை இங்கே பார்த்தா பாலைவனம் மாதிரி. அந்த யோகா வட்டி வேண்டாம குப்பையை வட்டி அந்த இதோட சத்த வச்ச சருகு. அப்ப என்னடா சருவை வட்டி போட்டு நாளைக்கு வட்டி அதை அள்ளுவாண்டது இருந்தா அங்க பாம்பு சுருண்டு இருந்துடும். உடனே பட்ட அள்ளி அள்ளி பத்த வச்சேன் கூட மரமதான் நெருப்பு அடிச்சிட்டு. அதான் பட்டிருக்கேனே அனல் அடிச்சிட்டு. அதாவது பாசினா மக்களே எங்களை ரதியமாக வந்து வாழைச்சாறு அறுத்து அவருக்கு நெருப்பு கொடுத்தீங்க. அது வந்து என்னன்னு சொல்றேன், இடிக்கிற மரங்களையும் பார்த்துதான் நெருப்பு. அழகு தேவையான உப்பு போட போறோமா? உப்பு அவிக்கிறதுக்கு உப்பு போட்டு ஓகே. 1000 இதுக்குள்ள நெருக்கி
நாங்கள் இந்த ஆயுதம் கொண்டு வரல என்னடா தெரியும் எங்களுக்கு மிக்ஸ் ஆயிரும் ம் அவ்வளோ நினைக்கிறோம் பார்க்குறோம் உண்டாங்க ஆயுதத்தை நானும் நான் ரதியம் அடைந்தது தான் இந்த ஆயுதத்துக்கு ஒரு அழகுடாப்பா. ஆமாம் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து நம்ம ம் காருக்கு அடி வர்றது கூட தானே ஆமாம் அழகு தேவனும் மஞ்சட்டு இஞ்சி தூள் புளியம்பழம் இறக்கக்கிட்டா போடுவோம். ஓகே. உங்களோட வீட்டுகளில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு தான் இது. ஆமாம் ஓகே சொதிக்கான வேலை முடியுது இதோட. சரிக்கான வேலை முடியுது. இதை கொஞ்சம் ஆவிய வைக்கணும். ஓகே. உருளைக்கிழங்கு இந்த அடுப்பில் அதிகமா தண்ணி விட்றா இல்லை தலைப்பால் விட்றா? இது தண்ணி விடணும் அவிக்கிறதுக்கு. தண்ணி விட்டா தான் அது அவியும். அவியும் அதுக்கப்புறம் ரெண்டாம் பால் அதிகமா அதுக்கு பிறகு ரெண்டாம் பாலும் தலைப்பால் தலைப்பால் விட இருக்குண்ணா. சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே நாங்கள் சொதியை வந்து அடுப்பில் வைக்க போகிறோம். ஓகே மகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ அடுப்பில் வந்து சட்டியை வைக்க போகிறோம். வைக்க போகின்றோம். ஓகே வைக்கிறதையுமா? இப்போ ஓகே புகை இது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சம்பலுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ண போகிறோம். சம்பலுக்கு என்ன தெரியுமா ஃபஸ்ட்டுக்கு செய்கிறது? எண்ணெயிலையும் பொரிக்கலாம், நெருப்புக்குள்ளையும் போட்டு எடுக்கலாம். எப்படி செய்வோம் நம்ம? எண்ணெயில் போட்டு எடுப்போமே. ஓகே எண்ணெயில் போட்டு எடுப்போம். ஆமாம். அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே இந்த காஞ்சோஜிக்காய் வந்து எண்ணெயிலையும் போட்டு பொரிச்சு போட்டு பிடிக்கலாம். மற்றது சிலாக்கள் என்ன செய்வாங்கன்னு நெருப்பில் போட்டு சூடு காட்டுறவர். சூடு காட்டணும்னு சொன்னால் இவர் உடைய பார்ப்பாரு. அப்போ ஈஸியாக வரும். நம்மளாட்டி இப்படி தான் நெருப்புலையோ? ஓகே என்ன வேணும்? மருந்தெடுப்பேன். ஓகே லேட்டாக வேணே என்னடா எங்களுக்கும் சரியா பசிக்குது. அவிச்ச ஃபுட்டும் அப்படியா இருக்கிற அதிக மாட்டேன். நீங்கள் எதையும் சாப்பிடணும். வெங்காயத்தை பச்சைமான் ஒரு அது போட்டு அடிச்சிடும். ரெண்டு அடிப்போம். பச்சை நல்லா ஆக்கும் அது. ஓ ஏன் போட்டுடுங்க. வெங்காயம் வந்து பெருசாரி நல்லதையுமா அது இடிக்கிறானியம்மா. சரி ஒன்று எந்த கறியும் வெங்காயம் நாயமா போட்டாதான் கறி நல்லா நல்லாக்கும். அதான் உங்களோட வெங்காயம் போடுறது அதிகமாக பார்க்குறீங்க. ஓ பார்க்குறேன். நீங்கள் சொல்லி தந்த மாதிரி நாங்கள் நடக்கும். செல்லாம மாதிரி கீரை ஓடுது பாரு ரதியம் பண்ணுவாங்க. பார்க்குறேன் தம்பி மீன் பட்டினதாங்க. சரி எப்படி எங்களை வெட்டு பரவாயில்லையம்மா. தக்காளி படத்தை கையோட ஓட்டி வராதேம்மா. ஓமா மட்டும் தக்காளி பழம் கிலோ 70 ரூபா அதிகமா? 80 ரூபா. இங்கே விற்காங்க எவ்வளோடா? இங்கே விற்காங்க 250 ரூபா 300 ரூபா. நேற்று கேட்டுனாடா 250 ரூபாண்டா. இந்த காய் கிலோ 150 ரூபா. அரை கிலோ 300. ஒரு கிலோ 600 ரூபா. எப்படி விலை? அங்கே 80 ரூபா, இங்கே 600 ரூபா. உண்மையில சனு ஒரு தொழில் கொண்டு ஆரம்பிச்ச முடியும். நம்ம மரக்கரை வைக்கிற தொழில் நல்லா உழைக்கலாம். இது புள்ளியெல்லாம் ஏன் வாங்கி கொண்டு விற்கிது? வாங்கி கொண்டு விற்கிது என்னம்மா? நல்ல லாபம் இருக்கேன்னு. ஆனால் செய்கிறதுக்கு நட்டம் பாவம். அதுதான் அவங்களுக்கு நட்டம் தான். அவையருக்கு நட்டம் தான். எல்லாம் கூட வாங்கி கொண்டு வைக்கிறானே சிலது அழியிடும். ஓமா சொல்லலடா அதுக்கேற்ற மாதிரி தான்டா. ஓ என்ன செய்யுது இந்த ஒரே டைமில் அவ்வளோ அறுவடை செய்யக்குள்ள அவனுக்கு அடிவட்டு இப்போ எல்லாம் இதுதான். எல்லாம் நல்லா வரல நீ நாங்கள் சம்பளுக்கு எடுத்து வச்சுக்கோ. ஓகே இது சம்பளக்குரிய பொருட்கள் என்ன பால் முடிஞ்சா அதிகமா? இனி பால் புளியணும். ஓகே நாங்கள் பாலையும் முடிய போகிற மக்களே எங்களை சொதியும் கிடக்கு அதையும் போய் பார்க்கணும். ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட உருளைக்கிழங்கு சொதி வந்து வழியாக கொதிக்கி வந்து இது உருளைக்கிழங்கும் அவிஞ்சிது. இப்போ என்ன தெரியுமா இப்போ நாங்கள் ரெண்டாம் பால் வர்றது. ரெண்டாம் பிரட்டி போட்டு தக்காளி பழத்தையும் போட்டு ரெண்டாம் பால். ஓகே 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 பாருங்க எப்படி ரதியம் பிரட்டுறாங்க சொல்லி. இன்னைக்கு வழியாக உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழம் போட போகிறோம் நாங்கள். என்னடா போய் பூ அடிக்குது கண்ணுக்கு.
தக்காளி பழம் மூடாச்சு அதே மாதிரி தலைப்பால் விடவா அந்த ஓமா இந்த 2ஆம் பாலை விடுமா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் 2ஆம் பால் மக்களே 2ஆம் பால் விடுறோம் இப்போ சொதி என்ன நினைச்சாலும் சந்தோஷமாக்கிறாப்பா ஓகே பா கண்ணில் தங்கிடுவோம்மா ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைமில் நாங்கள் தலைப்பாலை விட்டு சொதியை இறக்கிடுவோம் இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம் அதிகமா புளி இதில் புளியை காணுமா ஊறி வார நேரம். ஓ தக்காளி பழம் மாட்டி தானே கொதிக்கட்டும். ஓகே மகளே இப்போ பார்த்தீங்கன்னா கையில் தலைப்பால் இருக்கி நம்ம இந்த கோழியை ஃபஸ்ட்டு போடணும் அதிகமாக அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் போடுறத பார்ப்போம் இப்போ நாங்கள் தலைப்பால் விட போகிறோம் வா இங்கே பாருங்க மக்களே எவ்வளோ வேலை கொதிச்சு வரும்னு சொல்லி இன்னைக்கு நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு குடி பிடிக்க அப்புறம் அதிகமா நம்ம நிறைய டைம் சொல்லி வரோம் இந்த கோழியில விளக்கத்திற்கா பார்க்கணும் கட்டாயம் உப்பு பார்க்க போகிறோம்மா உப்பு புளி ஓகே பாருங்க அதிகமா நம்மளோட கோழியை பிடிக்கிறேன்டாட்டாங்க கதையை மாற்றிடுறாங்க அது என்ன செய்யுது வேற வேற லைக்கா ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்க மக்களே நாங்கள் எதுக்கு பிறகு வந்து சொதி இறக்கி விட்றோம் சொதி இறக்கி போட்டாங்க கொச்சிக்கா பருப்போம் அப்போ வீடியோ தொடர்றோம் நாங்கள் இப்போ அடுப்பில் இந்த சொதியை இறக்கி கொண்டு வச்சுட்டோம் நாங்கள் இப்போ அதை உங்களுக்கு வீடியோவில் காட்டல இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பொரிக்க போகிறோம் மிளகாய் செத்தல் பொரிக்க போகிறோமா சம்பலுக்கு செத்தல் மிளகாய் பொரிக்க போகிறோம் சம்பலுக்கு இப்போ நாங்கள் தாச்சி தூக்கி வைக்க போகிறோம் சின்ன அடுப்பு அதிகமாக காணுமா ஓகே அடுப்பு அதிகமாக ஒடுக்கி வச்சுக்காங்க அதுக்கேற்ற மாதிரி காஞ்சி வச்சுக்காய் ஃபஸ்ட்டுக்கு இது தேங்காய் ஓகே தேங்காய் ஃபஸ்ட்டு கொடுவோம் வெங்காயம் போடுறோம் இல்லைம்மா உருளை போட்டு அடிப்போம் ஓகே விடுங்க அதிகமாக தேங்காய் இன்னும் கொஞ்சம் இருந்தால் காணும் ஓகே பாப்போம் அடுப்பு வந்து நல்லா பத்து தானே நல்லா பத்து இதுக்கு மீது ரெடி ஆகிக்கணுமா நம்ம வச்ச மாட்டோம் லேட்டாக கொதிக்கு ரதியமாக வச்சா டக்குன்னு கொதிக்கு ஏன் ரதியமா கைராசி கைராசி அப்படியா கைராசி இல்லை ஒல்லியல்ற விளக்கம் என்ன தெரியல விளக்கம் காஞ்சி வச்சுக்கா போடுறது மக்களே அங்காலஞ்சில கதைக்க போயிடாங்க டக்குன்னு இறக்கிறோம் இல்லாட்டி பிறகு சிக்கலாயிரும் சரியா போடுவோமா பொரிச்சனி போடுவோம்மா ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பொறிஞ்சு வருது நாங்கள் இப்போ செத்தல் கொச்சிக்காய போட போகிறோம் பறிக்கிறதுக்கு கொடுங்கிறதையம்மா ஆட்டணுமா இல்லாட்டி கத்திடும் ஓ ஆட்டணும் ஊதி வரும் தேங்காய் பறக்கும் பதியம்மா அனு நான் என்ன செய்ய பார்த்துடலாம் இப்போ வெங்காயக்குள்ளே தானே அப்படியே தூக்கி ஊற்ற பார்த்தேன் நான் கீழே சரியா தெரியுமா தெரியுமா சரியா பத்திருந்தானே ஓகே பார்த்தீங்களா டக்குன்னு புரிஞ்சுது நாங்கள் சம்பளம்லாம் அடிச்சு தான் ரதிமா சரியா இந்தா ரதிமா கொஞ்சம் காலு மேலா மற்றது அவங்கள கொஞ்சம் ஏழாம கிடைக்காது நான் சம்பளம் அடிக்கேன் ஓகே வாங்க ரதிமா ஓடுறா வந்து எடுத்து தாங்க எதை போடுறேன்னு சொல்லி நான் அடிக்க முடியா என்ன சொன்னோம் ஓகே குத்துவோம் முடிவா இந்த இரு கதிரையை கிட்ட எடுத்த மட்டும் சொன்னா சொன்னு கிலோ வச்சுருப்பேன் அனு கிலோ வச்சுட்டு நல்லா இறங்கி போனேன் படத்தை வச்சுருப்பேன் மக்களே அதே மாதிரி என்னத்தை போடுற ஃபஸ்ட்டுக்கு கொச்சிக்காய் போட்டு அடிக்கும் கொச்சிக்காய் நல்லா தூளானது பிறகு வெங்காயத்தை போடும் சரி உப்பு கடை தாங்க இதெல்லாம் அடிவிட கூட எங்களுக்கு ஸ்கூல் ஞாபகம் தானே பாரு பள்ளிக்குள்ளே ஃபஸ்ட்டுக்கு அடிப்பாங்க ஒன்று ஒரு ரெண்டு ரெண்டு மூன்று நாலு அடுத்தது அப்படி இல்லை
இல்லை எங்கட 5 வாரத்துக்கு அப்புறம் இண்டோல் 5 வாரத்துக்கு இண்டோல் இல்லை 4 வாரத்துக்கு இண்டோல் இல்லை எங்கட 5ஆம் வாரத்துக்கு அப்புறம் இண்டோல் சரியா அதுக்கப்புறம் 6 7 8 அளவுக்கு தேவையான உப்பு கல் போட போகிறோம். ஓகே நாங்கள் அளவுக்கு தேவை உப்பு போடுறோம் இல்லையடா அதை கொச்சிக்க வரணுமா அடிங்க உப்பு போட்டு மட்டும் முடிக்கியா ஓகே கொச்சிக்காமா ஓகே அடுத்து கொச்சிக்கா ஓகே கொச்சிக்கா தான் கொஞ்சம் நல்லா அடிக்கும் அதேமா கொச்சிக்கா நல்லா மாவாய் வந்தது பிறகு சைக்காலாம் அப்படியே இடிபட்டதுக்கு பிறகு கடைசியில் வந்து வெங்காயத்தை போடணும் சரி வெங்காயம் போட்டு நல்லா குத்துனதுக்கு பிறகு தேங்காய் போட்டு ஊற்றி போட கஞ்சி ஊற்றி விட எனக்கு வா அதிகமா இதுக்கு என்ன ஒரு அடுத்தை வெங்காயம் இடிக்கணுமா இல்லை சரி இன்னும் சொல்லுது வெங்காயம் வெங்காயம் போடணுமா வெங்காயம் தருங்க அப்பா இப்போ 2 வெங்காயம் போடுறோம் நாங்கள் விளக்கிதுராப்பா சரியா நம்ம இங்கம்மா சரி அதிகமா நான் குனிஞ்சிருக்க யோகுதுரா யானும் கொஞ்சம் பைய போய் அடிக்கணும் அதிகமா பரவாயில்ல அடுத்த பைய போய் அடிக்க கொச்சிக்கான அந்த நிறமான கொச்சிக்கானம்பி என்ன மனண்டாய் கமகமண்டு மனமே காய் வருது இந்த சம்பல் சுடு சோத்துல சாப்பிடணும்டா வேற லெவல் அறியும் இதை போடணுமா தேங்காய் பூ ஓகே ஓகே தேங்காய் பூ போடுவோம் தேங்காய் பூ ஓகே இப்போதான் தேங்காய் பூ ஓட்டிக்கும் தேங்காய் பூ சம்பலுக்கு புளி புளியை இதுக்குள்ள விட்டு இடிக்கையா இல்லை விரட்டி அதிகமா இல்லை அதிகமா இதுக்குள்ள விட்டு இடிச்ச மனுஷனா எல்லாம் மிக்ஸ் ஆயிருண்டா இல்லை நம்ம பருப்படுத்த போட்டு ஊற்றிட்டாங்க சரி பருப்படுத்து தாங்க அப்படி செய்யும் பருப்படுத்த போட்டு குத்திடுவோம் இல்லை பரடி அடிக்கலையா அப்படியே ஒரு இடிச்ச மணி அதிகமாக இந்த வித பருப்பில் அடி வேண்டுமே சரியா சும்மா பிரட்டி எடுப்பேன் சரி அதை போட்டு மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் இந்த அளவோட வீடியோ முடிச்சுக்கொள்ள அப்புறம் இந்த சம்பல் முடியோட அதிகமாக போடுங்க வளப்படி அந்த ஆட்டம் அந்த இதுக்கு சொன்னானே எல்லாம் உண்டு தான் இது அதெல்லாம் உண்டு தான் கொஞ்சம் ஆழம் அறிக்கையா கொஞ்சம் ஆழம் ஆகி பாரு சாப்பிடு பாருங்க சாப்பிடுவேன்
ஐயோ எப்படி இது கொஞ்சம் சாப்பிட்டா தங்கதி. இதோட 2 கப் சோறு சாப்பிடலாம் மகளே, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையா. இப்படி இப்படித்தான் நல்லா உங்களோட வீட்டுலையும் காலமே சாப்பிடலாம் மகளே, இல்லைன்னு இருக்காங்க 5 கொச்சிக்காய் எடுத்து வெங்காயம் போட்டு இப்படி செஞ்சு பாருங்க, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலே ரதியம்மா கண்டது எப்படி இருக்கு, மற்ற ரதியம்மாவோட சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மகளே. அப்படியே நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம். என்ன தெரியுமா, உண்மையிலே நீங்கள் ஆதரவு இருந்தால் தான் நாங்கள் வேறு வித்தியாசமான காணொலியில் உங்களுக்கு நாங்கள் அந்த ஒளியை காட்டும். போடுவோம். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே, இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். மற்றொரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம். பாய்.